பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 29ஆம் தேதி மார்ச் மாதத்துக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது ஹெட்லைன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மியான்மர் மற்றும் தாய்லாந்தை உலுக்கிய நிலநடுக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நிலநடுக்கம் எவ்வளோ பதிவாயிருக்கு அப்படின்னா 7.7 ரிக்டர் அளவுகளில் 7.7 பதிவாயிருக்கு. ஸோ ரெண்டாவது வேறு நிலநடுக்கம் ரெண்டாவது முறை வந்திருக்கு. அது 6.4 அப்படின்ற ரிக்டர் அளவுகளில் பதிவாயிருக்கு. இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, மியான்மரோட தலைநகர் நைபிடவ் அது பேர். சரிங்களா? இதுவே நம்ம நியூஸ் பேப்பரில் பின்னாடி வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. மியான்மர் தலைநகர் நேபிடா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த இங்கிலீஷ் வேர்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இதுதான் மியான்மரோட தலைநகர். ஸோ இதுவும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. தாய்லாந்தோட தலைநகர் எது அப்படின்னா பேங்காக். சரிங்களா? இதுவும் நம்மளுக்கு கேட்கலாம். ஏன்னா அதிகமாக நியூஸ் பேப்பரில் இனி பேசப்படக்கூடிய ஒரு பேசுபொருளாக இருக்கும். அதனால் இதை நீங்கள் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், முக்கியமானது இனி வந்து கவுண்டரில் வந்து டிக்கெட் வாங்கியிருப்பாங்க இல்லைங்களா? அதாவது நம்ம ட்ரெயின் டிக்கெட் வந்து கவுண்டரில் புக் பண்ணி வாங்கியிருப்பாங்க. நிறையா பேர் ஆன்லைனில் புக் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆன்லைனில் புக் பண்ணுறவங்க ஆன்லைன்லேயே கேன்சல் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி கவுண்டரில் புக் பண்ணவங்க அந்த கவுண்டர் டைரெக்டாக கவுண்டருக்கு போய் தான் வந்து கேன்சல் பண்ணணும். ஆனால் இனிமேல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கவுண்டரில் வாங்கின ரிசர்வேஷன் டிக்கெட்டையும் இனி வந்து ஆன்லைனில் கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லாட்டி ரயில்வே பாதுகாப்பு எண் 139க்கு கால் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு இது ரொம்ப மெயின். 139 அப்படின்றது ரயில்வே பாதுகாப்பு எண். இது ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி 2% உயர்த்தியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே 53% இருக்குது அகவிலைப்படி. இப்போ கூடுதலாக ஒரு 2% உயர்த்த போகிறாங்க. ஸோ அகவிலைப்படின்னு பார்க்கும்போது இனி 55% இருக்கும் ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கு. ஸோ அடுத்து இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நியூஸு நிறையா இருக்குங்க நம்ம இதில். இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா, மதுரையில் இந்த இருசக்கர வாகன பந்தயத்தில் ஈடுபடுறாங்களே அவங்க மேலே எல்லாமே வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இல்லை, இருந்தாலும் நம்ம சொல்லிடுவோம். ஏன்னா நம்ம சொந்தக்காரங்க, நம்ம அண்ணன் தம்பி நிறையா பேர் வந்துட்டு இதோட சீரியஸ்னஸ் புரியாமல் வந்து இதில் ஈடுபடுறாங்க. வந்து அவங்க வாகனம் மட்டும்தான் பரிந்துரை, அதாவது இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க வாகனத்தை மட்டும்தான் கேப்சர் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க மேலே எஃப்ஐஆரே போட்டிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு இப்போதைக்கு அதோட சீரியஸ்னஸ் தெரியல. பட் எஃப்ஐஆர் விழுந்துச்சு அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் எக்ஸாமுக்கோ யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கோ எதுக்குமே போக முடியாது. இது ரொம்ப சீரியஸான நியூஸ். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இந்த மாதிரி தெரியாமல் பாவம் இது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள், நல்லது. சரி, ரைட்டுங்க. இது ரொம்ப முக்கியமானது. அதாவது இந்த ஆண்டு 5 சர்வதேச விளையாட்டுப் போட்டிகள் தமிழகத்தில் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் மெயினாக பார்க்க வேண்டியது ஜூனியர் ஆடவர் சர்வதேச ஹாக்கி போட்டி. இது சென்னையிலையும் மதுரையிலையும் நடைபெற போகுது. நம்ம பின்னாடி இருக்குது, திரும்ப பார்ப்போம். இருந்தாலும் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது ஜூனியர் ஆடவர் சர்வதேச ஹாக்கி போட்டி தமிழ்நாட்டில் சென்னையிலையும் மதுரையிலையும் நடக்க போகுது. சரிங்களா? அதே மாதிரி வித்தியாசமாக ஒரு விஷயம் கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா, உலக இணைய வழி விளையாட்டு சாம்பியன் போட்டி நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இணையவழி விளையாட்டு சாம்பியன் போட்டி உலக அளவில் இந்த தடவை இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில் நடத்த போகிறாங்க. ஸோ 40 பேரவை தொகுதிகளுக்கு சிறு விளையாட்டு அரங்குகளும் அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்க வேண்டியது இது ரொம்ப முக்கியங்க. ஜூனியர் ஆடவர் சர்வதேச ஹாக்கி போட்டி உட்பட 5 போட்டிகள், சர்வதேச விளையாட்டு போட்டிகள் தமிழகத்தில் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விளையாட்டு வீரர்களுக்கு காப்பீட்டு திட்டம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இளைஞர் விளையாட்டு திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருவிழா நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. இதில் மெயினான பாயிண்ட் என்ன விஷயம் அப்படின்னா, சென்னையில் விளையாட்டு விடுதி உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது. எங்கே விளையாட்டு விடுதி உருவாக்க போகிறாங்க அப்படின்னா சென்னையில் கோபாலபுரம் அப்படின்ற இடத்துல. சரியா? சென்னையில் கோபாலபுரம் அப்படின்ற இடத்துல விளையாட்டு விடுதி வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின், பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி விளையாட்டு வீரர்களுக்கு காப்பீட்டு திட்டம் கொண்டு வர போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. பட் அது வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கல. அதனால் 25,000 வீரர்களுக்கு, விளையாட்டு வீரர்களுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் 25,000 பேருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் காப்பீட்டு திட்டம் கொண்டு வர போகிறாங்க. சரிங்களா? நம்மளுக்கு இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் விளையாட்டு விடுதி எங்கே அப்படின்னா சென்னையில். அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள்,
இது ரொம்ப முக்கியமானதுங்க. அதாவது பட்டுப்புழு வளர்ப்பு மனை அமைக்க விவசாயிகளுக்கு 29 கோடி உதவித்தொகைன்னு அறிவிச்சிருக்காங்கல்ல. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்க வேண்டியது, அதிக மகசூல் தரும் ரகம் எது அப்படின்னா இந்த பட்டுப்புழு உற்பத்தியில் மல்பெரி ரகம் மறந்துடக்கூடாது. அதிக மகசூல் தரும் ரகம் பட்டுப்புழு உற்பத்திக்கு எது அப்படின்னா மல்பெரி ரகம். சரியா? சரி, அடுத்து பாருங்கள். தேனியில் அங்காடி வளாகம், அதாவது தேனி மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த பட்டுப்புழு கூடு அங்காடி வளாகம் அமைக்க போகிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த பட்டுப்புழு அங்காடி வளாகம் அமைக்க போகிறாங்க அப்படின்னா தேனி மாவட்டத்தில். மறந்துடக்கூடாதுங்க, ரொம்ப 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 முக்கியமானது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தது, அதாவது கைவினைஞர்கள் தயாரிக்கும் பொருள்களை மின் வணிகம் மூலம் உலக சந்தைக்கு எடுத்து செல்லும் நோக்கத்தில் கைவினை பொருட்கள் சந்தை இயக்கம் கொண்டு வர போகிறாங்க. சாரிங்க, அதாவது கைவினை பொருள் சந்தை இயக்கம் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். கைவினை பொருட்கள் தயாரிக்கிற அந்த கைவினைஞர்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட பொருட்களை இன்டர்நெட் மூலியமாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு, மின் வணிகம் மூலியமாக உலக சந்தைக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு தான் இந்த கைவினை பொருட்கள் சந்தை இயக்கம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்ததுங்க, இது ஃபுல்லாகவே நியூஸ் தான். மனிதவள உயிரின மோதலை தவிர்க்க 31 கோடியில் உயிர் வேலின்னு சொல்லியிருக்காங்களே, இது ஃபுல்லாகவே நியூஸ் தாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இது எங்கே அமைக்க போகிறாங்க அப்படின்னா கிருஷ்ணகிரியில் 31 கோடி அளவில் உயிர் வேலி அமைக்கப்படும். அப்போ கேட்பாங்க, உயிர் வேலி அப்படின்றது எதுக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா மனித வன உயிரின மோதலை தடுக்கிறதுக்காக போடுறது தான் உயிர் வேலி. ஏன்னா இந்த உயிர் வேலின்னு அவங்க கொஸ்டினில் வச்சு மேபி ஆப்ஷனில் இந்த சுகாதாரத்துறை சார்ந்து வைக்கலாம். ஒரு வேளை ஹார்ட்டு சம்மந்தமானதா, இல்லை காச நோய் சம்மந்தமானதா, இல்லை மனித வன உயிரிகள் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ மெயினாக என்ன அப்படின்னா உயிர் வேலி அப்படின்றது மனித வன உயிரின மோதலை தடுப்பதற்கு. இன்னொன்று பாருங்கள், இது ரொம்ப முக்கியமானதுங்க. இருவாச்சி பறவைகள் பாதுகாப்பு மையம் எங்கே அமைக்க போகிறாங்கன்னா ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா. ஷார்ட்கட்டாக கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, திருப்பாச்சி படத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் புலி மாதிரி சண்டை போடுவார் இவர் விஜய் அப்படின்ற மாதிரி சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. இருவாச்சி புலிகள் காப்பகம். சரிங்களா? ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் இருவாச்சி பறவைகளுக்கான பாதுகாப்பு மையம் அமைக்க போகிறாங்க. அடுத்து பாருங்கள், உயிரின புத்தாக்க வள மையங்கள் எங்கன்னா விருதுநகர், கள்ளக்குறிச்சி, ராமநாதபுரம், நாகப்பட்டினம், நீலகிரி, மேகமலை. இந்த இடத்துல என்ன ஃபிட் பண்ண போகிறாங்க அப்படின்னா உயிரின புத்தாக்க வள மையங்கள். எதுக்காக அப்படின்னா அரிய வகை உயிரினங்களை பாதுகாக்கிறதுக்காக இந்த 6 மாவட்டத்தில் வைக்க போகிறாங்க. இதை பாஸ் பண்ணிவிட்டு கூட நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து இல்லை இந்த ரொம்ப முக்கியமானங்க என்ன அப்படின்னா தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் நீர் நாய் ஆய்வு பாதுகாப்பு திட்டம் மேற்கொள்ளப்படும். அப்போ கேட்பாங்க, இதுக்கு முன்னாடி இருவாச்சி எங்கே பார்த்தோம், ஆனைமலை புலிகள் காப்பகம் பார்த்தோமா, அதே மாதிரி தஞ்சாவூர் மற்றும் திருவாரூரில் நீர் நாய்கள் ஆய்வு மற்றும் பாதுகாப்பு திட்டம் மேற்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீர் நாய்களோட ஆய்வு மற்றும் பாதுகாப்பு திட்டம் எங்கே அப்படின்னா தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர். மறந்துடக்கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி ஆதிவனம் திட்டம், இது ரொம்ப முக்கியமானதுங்க. சரிங்களா? ஆதிவனம் திட்டம் அப்படின்னா என்னென்னா வனங்கள் அதிகமாக நகர்மயமாகுது பார்த்தீங்களா, அதாவது வனங்களை அழிச்சிட்டு அதில் நிறையா கட்டடங்கள் கட்டி நகர்மயமாகுது. ஸோ அதை குறைக்கிறதுக்காகவும் அதை மீட்டெடுக்கிறதுக்காகவும் கொண்டு வர்றது தான் ஆதிவனம் மேம்பாட்டு திட்டம். அப்போ கொஸ்டினில் கேட்கலாம், ஆதிவன மேம்பாட்டு திட்டம் அப்படின்றது பழங்குடியினரை பாதுகாக்கிறதுக்கா இல்லை அங்கே வசிக்கிற மக்களை பாதுகாக்கிறதுக்கா, அந்த மாதிரி ஏதாச்சும் அவங்க ட்விஸ்ட் வைப்பாங்க. சரிங்களா? நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஆதிவனம்னா எதுக்குன்னா வனங்கள் நகர்மயமாறதை தடுக்கிறதுக்காக கொண்டு வர்றது தான் இந்த ஆதிவனம் இயக்கம். அடுத்து பாருங்கள், அதாவது இளம் இயற்கை காவலர்கள் அப்படின்னு கொஞ்சம் பேர்த்துக்கு சான்றிதழ் கொடுக்க போகிறாங்கங்க. என்ன அப்படின்னா இயற்கை முன்னோடிகளுக்கு விருதுன்னு கொடுத்துருக்காங்களே, அதாவது ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நிறைய பேருக்கு ஃபாரஸ்ட் மேலே இல்லை அங்கே இருக்க உயிரினங்கள் மேலே ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அவங்க எல்லாத்தையும் வர வச்சு அவங்களுக்கு தீ மேலாண்மை, வன உயிரி கணக்கெடுப்பு இதெல்லாம் கொடுத்து அதில் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இளம் இயற்கை காவலர் அப்படின்ற சான்றிதழ் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாகவே நியூஸ் தான், வனம் சார்ந்து அறிவிச்சிருக்காங்க சட்டசபையில். ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ். சரியா? சரி, அடுத்து பாருங்கள். அதாவது தமிழகத்தில் பசுமை பொருளாதார துறைகளில் முதலீடு, அதில் இது முக்கியமான டேட்டாங்க. என்ன அப்படின்னா நாட்டின் 2வது பெரிய பொருளாதார மாநிலமாக தமிழகம் விளங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு.
மு.க. ஸ்டாலின். சரிங்களா, இதை பேசிக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் நேற்று நியூஸ் பேப்பரில் வந்துருந்துச்சு, இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. சரியா, இதை வந்து யுஎன்ஓவே பாராட்டியிருக்காங்க. இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம்னால தான் அதாவது மரணங்கள் வந்து இந்தியாவில் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டம் என்ன அப்படின்னா, இது துவங்கப்பட்ட ஆண்டு ஃபஸ்ட்டு 2018. சரிங்களா, அதாவது 18 வயசுலேருந்து நீ நல்லா உயிரோட நல்லா இருப்படா, ஆயுஸோடு இருப்ப அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, ஏன்னா நம்ம 12th முடிச்சு காலேஜ் போயிட்டோம்னாவே நம்ம நல்ல பெரிய பசங்களாகிட்டோன்னு அர்த்தம். அப்போ 18 வயசுலேருந்து நல்லா ஆயுஸாக இருப்பேன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 2018 ஆயுஷ்மான் பாரத் பிரதமரின் மக்கள் ஆரோக்கிய திட்டம். இந்த திட்டத்தை எதை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் வரை இலவச மருத்துவ காப்பீடு வழங்கப்படுது. இதுதான் நேற்று நம்ம நியூஸ் பேப்பரில் பார்த்தோம். அப்போ கேட்பாங்க, அதாவது மக்களுக்கு எத்தனை லட்சம் வரை இலவச மருத்துவ காப்பீடு வழங்கப்படுது ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துக்கு கீழே அப்படின்னு கேட்டாங்கன்னா 5 லட்சம் வரையும் கிளைம் பண்ணிக்கலாம். சரிங்களா, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்க மெயினாக. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது 2024 டேட்டா படி 70 மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய மூத்த குடிமக்கள் அனைவரையும் இதில் ஒருங்கிணைச்சிருக்காங்க. சரிங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. மிகப்பெரிய ஒரு விழா மாதிரி வச்சு இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போது எத்தனை வயதுக்கு மேற்பட்டவங்களும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் இணைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா 70 வயதுக்கு மேற்பட்டவங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெட் கலர் இங்கில் கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கட்டாயம் இது கேட்கலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடியது. சரியா, அதே மாதிரி 2024ஆம் ஆண்டு 4.5 கோடி குடும்பங்கள் வந்து இதில் இணைஞ்சிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானதாக நீங்கள் தயவு செஞ்சு பார்த்து வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா 2024 மார்ச் மாதத்தில் 70 அதற்கு மேற்பட்ட வயதுடைய மூத்த குடிமக்கள் அனைவரும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் இணைஞ்சிருக்காங்க. 70 வயது மறந்துடக்கூடாது. சரி, அடுத்து பாருங்கள், நம்ம ஸ்கூல் புக்கு, அதாவது இந்த நம்ம ஜாகிரஃபி 10th புக்கில் இருக்கும் கிருஷி சிஞ்சாய் யோஜனா. அப்படின்னா என்னென்னா நீர்ப்பாசன வசதி. ஸோ இதை பீகாரில் கொண்டு வர போகிறாங்க. என்னென்னா கோசி ஆற்றோட உபரி நீரை மகபத்தா படுகைக்கு கொண்டு செல்லும் திட்டம். சரியா, அப்போ கேட்பாங்க, பீகார்னாவே நம்மளுக்கு கோசி ஞாபகம் வந்துடும். இந்த மகபத்தா படுகைக்கு கொண்டு செல்லக்கூடிய திட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, இது நிறைவேற்ற போகிறாங்க. மேபி கேட்கலாம், ஆறுகள் சம்மந்தமானது நம்மளுக்கு கேட்கலாம். ஆறுகள் சார்ந்த பிரச்சனை குறித்த ஆர்டிக்கல் என்னென்னா 262. அது நம்மளுக்கு தெரியும், 2 மாநிலத்துக்கு நடுவில் ஆறு ஓடுறதுனால தான் 6 பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு 262 ஞாபகம் வச்சுருந்தோம். இது என்ன அப்படின்னா கிருஷி சிஞ்சாய் யோசனா, கோசி ஆற்றோட உபரி நீரை எடுத்து மகபத்தா படுகைக்கு கொண்டு செல்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது, மறந்துடக்கூடாது. அடுத்து பாருங்கள், இது நம்மளுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு நியூஸுங்க. என்ன அப்படின்னா, இனிமேல் ஒரு மாதத்துக்கு 5 தடவை மட்டும்தான் ஏடிஎம்மில் பணம் எடுக்க முடியும். 5 தடவைக்கு மேலே எடுக்கிற ஒவ்வொரு இதுக்கும் நம்மளுக்கு 21 ரூபா கட்டணமாக வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு அதாவது மினி ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்ப்பாங்கள்ல, அதுவும் தான் அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ முன்கூட்டியே கையில் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லாட்டி ஜிபே, ஃபோன்பே யூஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி. ஆனால் ஒரு மாதத்துக்கு 5 தடவைக்கு மேலே நம்ம எடுக்கிற ஒவ்வொரு தடவைக்கும் 21 ரூபாய் ஏடிஎம் கட்டணமாக வசூலிக்க ஆர்பிஐயே வந்து அனுமதி கொடுத்துருக்கு. சரியா, அதனால் இதை பார்த்து வச்சுக்கோங்க. இன்னொன்று, இதில் வந்துட்டு இந்தியா மீது உலகின் பார்வை, பிரதமர் மோடி பெருமிதம் கொடுத்துருக்காங்கல்ல, இதில் முக்கியமானது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஐஎம்எஃப் அறிக்கையை பற்றி சொல்லியிருக்காங்க. இதன் வாயிலாக வறுமையிலிருந்து மீட்கப்பட்ட 25 கோடி பேர், அதாவது இந்த வருடம் 2024ஆம் ஆண்டுக்குள்ள 25 கோடி மக்கள் வந்து வறுமை கோட்டிலேருந்து மேலே வந்து நடுத்தர வர்க்கமாக மாறியிருக்காங்கன்னு சொல்லி ஐஎம்எஃப் ரிப்போர்ட்டாக சொல்லியிருக்காரு. இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு, சர்வதேச நிதியம் சொன்ன அறிக்கையை வந்து பிரதமர் மோடி சுட்டி காட்டியிருக்காரு. இதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த மனித விலங்கு மோதல் கூடுதல் அதிகாரம், இதில் நம்ம வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஸ்கூல் புக்கு டேட்டா கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 1972. இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. அதான் நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கணுன்றது நம்ம படித்ததே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், ஸ்கூல் புக்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ நம்மளுக்கு படிக்கும்போது தெளிவாக பதிஞ்சிடும் மைண்டில். சரி, ரைட், ஓகேங்க. நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த வருஷம் மொத்தம் 5 போட்டி நடக்க போகுது, சர்வதேச போட்டி தமிழ்நாட்டில். அதில் வந்துட்டு முக்கியமானது ஜூனியர் ஆடவர் ஹாக்கி போட்டி நடக்க போகுதுன்னு சொன்னாங்கல்ல, அது சென்னை, மதுரை இந்த 2 இடத்துலையும் நடைபெற போகுது, மறந்துடக்கூடாது, கேட்பாங்க. அடுத்து ஆசிய மல்யுத்தம் எங்கன்னா ஜோர்டான் நாட்டில் நடைபெற்றுக்கிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதில் இந்தியாவை சேர்ந்த 5 பேர்த்துக்கு வெண்கலம் கிடச்சிருக்கு. ஒருத்தங்க யார் அப்படின்னா மான்சி லேதர், இன்னொருத்தர் வந்து முஷ்கான், இன்னொருத்தவங்க நிஷு,
இன்னொருத்தவங்க ரீத்திகா ஹூடா, இன்னொருத்தவங்க நிதேஷ், இன்னொருத்தவர். சரியா? இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாம்ஸில் இவங்க எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. சரிங்களா? அப்போ மல்யுத்தம், இவங்க எல்லாமே மல்யுத்தம். ஜோர்டான் நாட்டில் ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப்பில் இவங்க 5 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வாங்கியிருக்காங்க, அதாவது வெண்கல பதக்கங்கள் வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கேட்கலாம். எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்கன்னு கேட்கலாம். நம்ம திரும்ப பார்க்குறோம், உலக கண்டெண்டர் டேபிள் டென்னிஸ் போட்டி எங்கே நடைபெறுதுன்னா சென்னையில் நடைபெறுது. சரிங்க. அடுத்து டெக்னாலஜி சார்ந்து ஒரு நியூஸ். ஸோ இன்றைக்கி அதாவது நம்மளுக்கு 29ஆம் தேதி நியூஸ் பேப்பர்ன்றது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. எல்லாமே நியூஸ் தான். சரிங்களா? அதான் இன்றைக்கி நெருக்கி நம்மளுக்கு 17-18 நிமிஷம் கிட்ட போயிட்டுருக்கு. சரி, ரைட், ஓகே. அதாவது இணைய பாதுகாப்பு தொழில்நுட்பம் ஒடிசி சாஃப்ட்வேர்ஸ் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ஒடிசி டெக்னாலஜிஸ் நிறுவனம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த இணைய பாதுகாப்புக்காக ஒரு தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த மென்பொருள், அந்த சாஃப்ட்வேர் பேர் என்ன அப்படின்னா சார்கிசைன், அதாவது சார்கி ஷைன். சரிங்களா? அதான் அது பேர். சார்கி ஷைன் ஸ்பாட் அப்படின்ற மென்பொருள் வந்து தயாரிச்சிருக்காங்க. யாருன்னா ஒடிசி சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் தயாரிச்சிருக்காங்க. இது இணைய பாதுகாப்புக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான நியூஸ் எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ டெய்லி நீங்கள் வந்துட்டு நியூஸ் பேப்பர் படிங்க, தயவு செஞ்சு படிங்க. நம்ம சேனலையும் பாருங்கள். நியூஸ் பேப்பரில் இருக்க ஒரு சில முக்கியமான டேட்டாஸ்லாம் நம்ம மேக்ஸிமம் எடுத்து கொடுத்துறோம். சரிங்களா? சரி, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா தொடர்ச்சி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.